ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, 2 சோம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. அதை நல்லா தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம், பச்சை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து அதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் 3 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். தக்காளி பழத்தையும் எடுத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், தக்காளி பழம் 3 தக்காளி பழம், பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ அதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா தழை எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மல்லித்தலையும் கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா தலையும் மல்லித்தலையும் எப்பவுமே வெங்காயம் தக்காளி வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டால் அதோட மனம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நிற்கிது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கறி மசாலாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் தான் வரும். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி 3 தடவை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதில் ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்குறோம். இப்போ அதையும் சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதோட மசாலாலாம் அதில் நமக்கு இறங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இது கூட கொஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு இருக்குது. இது வந்து தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரம் நல்லா வெந்துடும். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை இப்போ நல்லா சேர்த்தாச்சு. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் இன்றைக்கி செய்கிறேன். அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசினால். இதே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பா ரைஸோ செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1.5 செம்பு தண்ணி ஊற்றினா போதும். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேவையான அளவு. இப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி சாதம் ரெடி ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு அரிசி போட்டதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக வச்சு 1 விசில் மட்டும் வந்து இறக்கிக்குங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சாப்பாடும் குழையில சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.